வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையில சிறந்து இருக்கும்படி செய்வார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ நான் விதைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் விதைக்கிற தேவன் வளர செய்வார். நான் எதை விதைக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களை பார்த்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதற்கு தகுதி இல்லாத நபர்களாக இருந்தாலும், அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாத இடத்துல நீங்கள் இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலைகளை பாட்டிலும் நீங்கள் வழிபடுகிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை இவைகளை கொண்டு உங்களை தேவன் சிறந்திருக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற தொடர் செய்தி என்னுடைய வசனத்துக்கு நிறைய கடந்து போகும். நீதிமொழிகள், நன்றி ஆண்டவரே, 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அதன் இடது கையில் செல்வமும், கனமும் இருக்கிறது, கனமும் இருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தை நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆஸ்தி அல்லது ஆசீர்வாதம், இந்த 2 காரியங்கள் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த 2 காரியங்களும் வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகு. அப்படின்னாக்கா தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் என்ன செய்யாதுங்க, இயங்காது. ஏன்னா தண்ணீர் ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கிறது. பல கிரகங்களை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அங்கே தண்ணீர் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஏன்னா தண்ணீர் தான் எல்லாவற்றிற்குமான ஆதாரமாக இருக்கிறது. ஸோ பல கோள்களில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறாங்க, அங்கே தண்ணி இல்லை, மனுஷன் வாழ முடியாது, அங்கே தண்ணி இல்லை, மனுஷனால் சர்வைவல் பண்ண முடியாது, மனுஷனால் அந்த இடத்துல பெருக முடியாது, அதனால் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அப்போ பூமியில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறபடினால தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த எர்த்து தான் மனிதர்கள் வாழ்வதற்கான சிறந்த ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது போல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும் அல்லது ஆஸ்தியும், இந்த 2ம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவன் ஒரு கம்ப்ளீட் மேன், ஒரு பூரண மனுஷனாக இந்த பூமியில வாழக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாத்துக்கும் 2 கண் இருக்குல்ல. சில பேர் நெற்றி கண்ணெலாம் வச்சுருப்பாங்க, எனக்கு பின்னாடி ஒரு கண் இருக்குது அப்படின்வாங்க. எப்படி சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு கண் இருக்குது அப்படின்னாக்கா, எனக்கு பின்னாடி நடக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில பேர்த்துக்கு நெற்றி கண் இருக்குது. என்னை பற்றி நீ அந்த மாதிரி பேசுனியாமே, நான் ஒரு ஆற்றல் வச்சுருக்கிறாங்க. நமக்கு 2 கண்ணை வச்சே சமாளிக்க முடியல. உங்களுக்கு நெற்றி கண் ஒன்று இருக்குது, பின்னாடி ஒரு கண் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், மனுஷர்களுக்கு 2 கண் இருக்குதுல்ல, இந்த 2 கண் எவ்வளோ முக்கியமானது தெரியுங்களா? கண் இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், கண்ணு தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, நீங்களாம் ரொம்ப லக்கி சார், நீங்களாம் ரொம்ப பாக்கியவான்கள், நீங்களாம் பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க. நாங்கள் இருட்டான ஒரு உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் இருட்டை மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. கலர் தெரியாது, அளவு தெரியாது, அந்த காரியங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் தடவி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இந்த கண்ணு தெரியாத பிள்ளைங்க பிளைண்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சு பார்ப்போம். கண்ணு தெரியாதவங்க ஐஏஎஸ் அதிகாரி ஆகிருக்கிறாங்க. இன்டர்வியூவில் உட்காந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, ஐஏஎஸ் இன்டர்வியூ எடுக்கிறாரு. கண்ணு தெரியாத ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க. அவர் உட்காந்து இன்டர்வியூவில் பதில் சொல்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், கண்ணு நல்லா தெரிகிற பசங்களே இந்த உலகத்தில் படித்து பாஸ் பண்ணி மேலே வர்றதுக்கு அவ்வளோ சிரமப்படுதுங்க. ஆனால் கண்ணு தெரியாமல் ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்தல்ல, ஒவ்வொரு எழுத்தையும் தொட்டு தடவி பார்த்து, அந்த ஆனா அப்படின்னாக்கா அது எப்படி போடுறதுன்ட்டு தடவி பார்த்து தான் அந்த ஆனான்ற வார்த்தையை அவங்க மைண்டில் பதிக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு வெறி அவங்களுக்குள்ளே வரும்பொழுது தான் கண்கள் குருடாக இருந்தால் கூட பிளைண்ட் ஸ்கூலில் சேர்ந்து கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது கண்ணு இருக்கிற பிள்ளைங்க யோசிச்சு பார்க்கணும், கண்ணு எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் படிக்க சிரமப்படுறேன், கண்ணே தெரியாம ஒவ்வொரு எழுத்தையும் தடவி பார்த்து தொட்டு பார்த்து ஒவ்வொரு எழுத்தையும் கஷ்டப்பட்டு அவங்க கற்றுக்கொண்டு படிச்சு மேலே வராங்கனாக்க எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ கண்ணு தெரியாதவங்களோட லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லைஃப். ஆனால் கண்ணு நமக்கு தெரியுது. இந்த தெரிந்த கண்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படிப்பட்ட சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கண்களை வைத்துக்கொண்டு தேவையற்ற காரியங்களை செய்வதற்கு கண்கள் அல்ல, மிக தேவையான ஒரு விஷயத்தை செய்வதற்குத்தான் தேவன் கண்களை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன், கண்கள் 2ஆயினும்
காட்சி ஒன்றாய் இருக்கிறது, ஆனால் ஏனோ நாவு ஒன்றாயினும் வார்த்தை இரண்டாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க நான் சொன்னதை? சில பேர் கேட்குறாங்க, திருக்குறளில் சொன்ன மாதிரி தெரியுது சார், கண்கள் இரண்டாயினும் காட்சி ஒன்றாய் இருக்கிறது, நாவு ஒன்றாயினும் வார்த்தை இரண்டாய் இருக்கிறதுனாக்க, உங்களுக்கு 2 கண் இருந்தாலும் நீங்கள் 2 பொருளை பார்க்குறீங்களா, ஒரே பொருளை பார்க்குறீங்களா? எத்தனை பேர் 2 கண்ணில் 2 பொருளை பார்க்கக்கூடிய திறமைசாலி யாராச்சும் இருக்கீங்களா? 2 கண்களுடைய நரம்பு மண்டலமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. 2 கண்களுடைய பார்வை ஒரு பொருளை பார்த்து தான் உங்கள் மூளைக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இருந்தாலும் பார்வை 1 இருக்குது. ஆனால் நாவு மட்டும் 1 இருந்தாலும் வார்த்தை 2 இருக்குது. நடக்கும்னு சொல்கிறோம், சூழ்நிலைகள் மாறும் பொழுது நடக்காதுன்னு சொல்கிறோம், கிடைக்கும்னு சொல்கிறோம், சூழ்நிலைகளை பார்த்த உடனே கிடைக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ எப்போ ஒரு மனிதன் சொல் தவறாதவனாக இருக்கிறானோ அவன்தான் பூரண புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை எப்போ சிங்கிள் வார்த்தையை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ பைபிள் படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, செய்தி கேட்கும் பொழுது ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்கிறது வந்து விசுவாசம் கிடையாது. இந்த இடத்த விட்டு வெளியில் போன பிற்பாடு ஸ்டாண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நின்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கர்த்தர் செய்வார் சார், கர்த்தர் தருவார் சார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் பக்கத்தில் கர்த்தர் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் சுகத்தோடு தான் இருப்பேன் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே பேசுகிறவங்க விசுவாசி கிடையாது. கோயிலுக்கு வெளியில் போய் பேசணும். ஏன்னா கோயிலுக்கு வெளியில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டு வீட்டில் உட்காந்து எழுதுவீங்களா, இல்லை ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் போய் உட்காந்து மாஸ்டருக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதுவீங்களா? சில பேர் சொல்கிறாங்க வீட்டில் எழுதுனா நல்லது சார், ஏன் புக்கை பக்கத்தில் வச்சு கடன்னு எழுதி அனுப்பிச்சி விட்டுலாம். பரீட்சை வீட்டில் உட்காந்து எழுதுறது கிடையாது. பரீட்சை ஸ்கூல்லையும் காலேஜில் போய் உட்காந்து எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த ஒரு ஃபியர், அந்த எக்ஸாம் ஒரு இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து அந்த இடத்துல எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த பரீட்சை தான் சரியான பரீட்சையாக இருக்குது. அப்போ உங்களுக்கு பரீட்சை எங்கே இருக்குனாக்க கோயிலை விட்டு வெளியில் போனோன்னா தான் பரீட்சை ஸ்டார்ட் ஆகும். கோயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வெளியில் போனோன்னு தான் டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த டிஸ்டர்பன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் கோயிலில் கற்றுக் கொடுக்குறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சில பேர் சொல்கிறாங்க, ஐயா டெய்லி சர்ச் இருந்தால் நல்லா இருக்கும்யா. நல்லா தான் இருக்கும், யார் வர்றது யார் நடத்துறது, டெய்லி வந்தால் நல்லா தான் இருக்கும் சார், இங்கே இருந்தால் மட்டும் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது சார். இங்கே இருக்கிறது வந்து கம்ஃபர்ட் தான், ஆனால் நீங்கள் வெளியில் இன்னும் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த இடமே இருக்கிறதே தவிர இங்கேயே இருக்கிறது கிடையாது. இங்கே கற்றுக்கொண்டு வெளியில் போய் அதை எப்படி கண்காணிக்கிறீங்க, எப்படி செயல்படுறதுங்கிறது தான் தேவன் ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கண்கள் 2 இருந்தாலும் காட்சி ஒன்றாக இருக்கிறது போல தீர்க்காயுசும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் ஆசையும் 2 கண்களைப் போல ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக அவசியமான ஒன்று. இதை முதல்ல நீங்கள் விரும்பணும். என்ன பண்ணணும்? ஆமாம், அவன் விரும்பினது அவனுக்கு வரும். நீங்கள் விரும்பாதது கிடையாது, நீங்கள் விரும்பினது தான் உங்களுக்கு வரும். எத்தனை பேர் வியாதியை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? இந்த வியாதி இப்படி இருக்குன்னு சொன்னார் டாக்டரு, 3 மாதம் சென்று இப்படி மாறும்னு சொன்னார், நான் பார்த்துக்கிட்டே இருக்குதா மாறுதா இல்லையான்ட்டு. டாக்டர் 3 மாதத்துக்கு அப்புறம் அப்படி மாறும்னு சொன்னான்றதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன் நோய் சுகமாகும்னு சொல்லியிருக்கிறாரு, அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், அந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், ஆரோக்கியத்தை விரும்புங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க. நீங்கள் விரும்புகிறத தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ டிவைன் ஹெல்த்து, டிவைன் வெல்த்து, இதை குறித்து தான் நான் பேசிக்கிட்டு உங்களுக்கு வருகிறேன். இன்றைக்கு ஹெல்த்துன்ற வார்த்தையை குறித்து உங்களிடத்தில் பேச போகிறேன். ஆரோக்கியம் ரொம்ப இன்றியமையாதது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆரோக்கியம் நம்மளுக்கு தேவை. சில பேர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க சபைக்குள்ளே வந்து கூட. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. ஸோ ஆரோக்கியத்தை குறித்து சபையில் பேசணும். சபைன்றது வந்துட்டு 7ஆம் வானத்தில் என்ன இருக்குது, அவர் வரும்பொழுது என்ன நடக்கும், நரகத்தில் என்ன இருக்குது, பரலோகத்தில் என்ன இருக்குதுன்றதை குறித்து பேசுறது கிடையாது. ஏன்னா அங்கே போனால் அதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம். ஆமாம், எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் விரும்பினால்தான் அந்த ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஊரில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே.
அப்ப நோயற்ற வாழ்வு ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் விசேஷம், இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டே இருந்தேன், நோயற்ற வாழ்வை மனிதன் வாழ்வது தேவனுடைய விருப்பம் மாத்திரமல்ல, நோயே இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்தார். ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் ஆம். நமது ரூபத்தின்படியேயும் ம். மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ம். ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். அந்த வசனத்துல முதல் லைன்ல மட்டும் பாருங்களேன், தேவன் நம்முடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. யாருடைய சாயலின்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்களேன். நீங்க எல்லாரும் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, அப்ப தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தன்னை போல மனிதனை சிருஷ்டித்தார். அப்ப கடவுளுக்குள்ள வியாதின்னு ஒன்று இருக்குதா? எல்லாருக்கும் பாருங்களேன், என்ன பாருங்களேன், கடவுளுக்குள்ள வியாதி இருக்குதா? சில பேர் யோசிக்கிறாங்க, இவர் பிரசங்கிக்கிறத கேட்டாக்க நேச்சுரல் லைஃபுக்கு ஒத்து வராதது போல தெரியுதே, இதெல்லாம் கதைக்கு உதவாதுங்க, ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவுங்களா? இதெல்லாம் இந்த உலகத்தில் வியாதி இல்லாமல் வாழ முடியுங்களா? ஏன் சொல்கிறேன், எப்படி வியாதி வந்துச்சுன்னு சொல்கிறேன், வியாதி வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்கிறேன், இயேசுவுக்கு அப்புறம் வியாதியினுடைய தன்மை எப்படி மாறிச்சுன்றதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் என்னாலையும் இந்த உலகத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை என் கடைசி நாள் வரைக்கும் என்னால் வாழ முடியும் என்ற விருப்பம் உங்களுக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ முதலாவது, நீங்கள் யாரை போல உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? தேவனுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டோம் என்ற கர்வம் நமக்கு இருக்க வேண்டும். அதோடு கூட கவனமும் இருக்க வேண்டும். ரெண்டு இருக்கணும். ஒன்று கர்வம் இருக்கணும், ரெண்டாவது கவனம் இருக்கணும். கர்வம் அப்படின்னாக்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆபிரகாம் சொன்னார், சார் நான் சாம்பலும் தூசுமாக பூச்சி புழுவாக அடியேன், கடவுளோடே பேச துணிந்தேன். ஆபிரகாம் சொன்னதை இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாம் நிறைய விஷயம் சொன்னார், அதை சொல்ல மாட்டாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் ஆனான், ஆபிரகாம் தேவனை பின்பற்றுகிறவன் ஆனான், ஆபிரகாம் நிறைய விஷயங்களை கடவுளோடு பேசினான், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆபிரகாம் தன்னை பூச்சின்னு சொன்னான், புழுன்னு சொன்னான், குப்பைன்னு சொன்னான், அதை மட்டும் எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆபிரகாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்ட பிற்பாடு அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஒரு விஷயம் பயன்படுத்தின வார்த்தையை அவங்களே தப்புன்னு வாயில போட்டுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜபத்துக்குள்ளே போனோடனே சாம்பலும் தூசுமான அடியேன் வருகிறேன். வீட்டு வாசலில் குப்பை பொறுக்கிறவங்க ஒருத்தவங்க வந்தால் எனக்கு என்ன சொல்லுவீங்க? வாங்கக்கா உள்ளே உட்காந்து டீ சாப்பிட்டு போங்கக்கான்னு சொல்லுவீங்களா? குப்பை தூசி வந்துச்சுனாலே கூட்டி பெருக்கி தள்ளுறீங்களா? அப்போ கடவுளுடைய சமூகத்துக்குள்ளே போகும்போது, ஜபத்தில் போகும்போது, ஆண்டவரே உங்களுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஜெபிக்கணுன்ற ஆர்வமே உங்களுக்கு வரும். உள்ளுக்குள்ளே போகும்பொழுது, ஜபத்துக்குள்ளே போகும்பொழுது, ஆண்டவரே பூச்சி ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, குப்பை ஆண்டவரே, அடியேன் ஆண்டவரே. ஆண்டவர் பார்ப்பார், நாத்தமாக இருக்கப்பா, வீட்டை நார் அடிக்கிறது இல்லாமல் பரலோகத்தை நார் அடிச்சிருவாங்க போலயே. அப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் போகும்போது, உங்களுடைய பிள்ளை வந்திருக்க ஆண்டவரே, உங்களுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட வந்திருக்கிற ஆண்டவரே. ஒரு ஆலயத்திற்கு போனேன், அங்கே செய்தி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போனோம்னா அநேகர் சாட்சி கொடுக்க டைம் கொடுத்தாங்க. அப்போ அநேக மூத்த விசுவாசிகள் ரொம்ப வயசானவங்களாம் வந்தாங்க. எடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இந்த அடிமையையும் தேவன் ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார், இந்த பூச்சியை இந்த புழுவை நான் பார்த்தேன். கடவுள் யார்? ஏதோ பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார் போல், பூச்சி புழுவெலாம் எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பார் போல். எல்லாம் உட்காந்துட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நேராக போய் மைக் எடுத்தேன். மைக் எடுத்துட்டு, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஸ்தானாதிபதியாகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்துருந்த எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஏதாச்சும் வேற்று கிரக வாசியாக இருப்பாரா? இப்போதான் எல்லாம் பூச்சி புழு தூசின்னு சொல்லிட்டு போனாங்க. இவனாக்கா தேவனுடைய ஸ்தானாதிபதியாக வந்து நிற்கிறான். ஆமாம், ஊழியக்காரவன் கெஞ்சிறவன் கிடையாது. ஊழியக்காரன் தேவனுடைய ஸ்தானாதிபதி. எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தாரு, நீ என் ஊழியத்தை செய்கிறவனா இருந்தால் எவன்கிட்ட போய் கெஞ்சக்கூடாது, எவன்கிட்ட போய் கை நீட்டக்கூடாது, எவன்கிட்ட போய் எதுவும் கேட்கக்கூடாது. நான் உன்னை அழைச்சா உன்னை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
ஆமாம், நீ உலகத்து வேலையை செய்கிறதுக்கு நீ போய் ஃபண்டு திரட்டிக்கோ, அதை பற்றி கவலை கிடையாது. என் வேலையை செய்கிறதா இருந்தால் ஃபண்டு நான் தான் கொடுப்பேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், உலகத்து வேலையை செய்யறதுக்காக நீங்கள் போய் ஃபண்டு திரட்டலாம். ஆனால் கடவுளுடைய வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா கையை யாருக்கிட்ட தான் நீட்டணும்? தேவன்கிட்ட மட்டும்தான். ஆபிரகாம் உயர்த்தலாம் கரத்தை, ஆண்டவரே வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவனாகிய உமக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிற நீர் என்னை அழைத்தவர் என்றால் நீர் என்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறீர். மாலைவல் நான் சொல்கிறேன், கடவுளுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கின்ற கர்வம் உங்களுக்குள்ளே இருக்கணும். தினந்தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே போய் கண்ணாடியை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பார்த்தோன்னே சொல்லுங்க, ச்சே நான் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருந்தா நான் தேவனை போல ஆரோக்கியம் உள்ளவனாக, அறிவு உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, தைரியம் உள்ளவனாக என்னை தேவன் இந்த உலகத்திலே வாழும்படி செய்திருக்கிறார் என்று கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசுங்க. ஹல்லேலூயா. மாலைவேல் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். இன்னைக்கு உலகத்தில் ஆன்மீக அறிவு பெருத்து போயிருக்கு, அரசியல் அறிவு பெருத்து போயிருக்கு, அனந்த அறிவு பெருத்து போயிருக்கு. ஆனால் அடிப்படை அறிவு அற்று போயிருக்கு மனுஷனுக்கத்தில். எதாதமாக பேசுகிறான், அறிவியலை குறித்து பேசுகிறான், பார்த்தா பயங்கரமாக இருக்குது, என்ன இவ்வளோ அறிவியல் அறிவு வச்சிருக்கிறான்னு. ஆன்மீகத்தை குறித்து பேசுகிறான், அவன் பேசுறது கேட்டால் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ டீப்பாக பேசுகிறா இருப்பான்னு. அனந்த அறிவு, சின்ன பூச்சி, வைரஸ், பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்குன்றதை குறித்து பேசுகிறான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அனந்த அறிவு, அரசியல் அறிவு, அறிவியல் அறிவுலாம் இருக்குது. ஆனால் அவன்கிட்ட பார்த்தா அடிப்படை அறிவு கூட கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அடிப்படை அறிவு கூட கிடையாது. அடிப்படை அறிவுன்னா என்னங்க? ஒரு இடத்துல போகிறீங்க, கும்பலாக இருக்கிறாங்க, ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். என்னதுங்க? ஒதுங்கிங்க, இல்லைனாக்கா ஜரிகண்டி அப்படின்னாக்கா கொஞ்சம் வேகமாக போங்க, இல்லை தூரமாக போங்க சொல்லிட்டு போகணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, இடிச்சுக்கிட்டே போவாங்க அப்படியே. என்னன்னாக்கா அடிப்படை அறிவு கூட கிடையாது. ஆனால் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. ஆனால் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் அறிவு, அறிவியல் அறிவு, அனந்த அறிவு, அந்த அறிவுலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. முதல்ல அடிப்படை அறிவை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவனுக்கு அருகில் செல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் ஜெபிக்கும்படி ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருத்தன் ஆமாம் பரிசேயன். என்ன பண்ணானாக்க அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். பரிசேயன் உள்ளே போன உடனே, ஆண்டவரே நான் 2 உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே வெளியே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனமா நான் இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன். அறிவு, ஆன்மீக அறிவு, அனந்த அறிவு. வெளியில் ஒருத்தர் நிற்கிறான், அவன் யாருங்க? ஆயக்காரன். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? கடவுளை நோக்கி பார்த்து தன் மார்பில் அடிச்சு கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இயேசு சொல்றாரு, காமெண்ட்ரி சொல்றாரு, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து போனான். ஸோ உங்களை விட ரொம்ப அறிவாளிகளை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் ரொம்ப அறிவாளித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பான். உங்களுக்குள்ள அடிப்படை அறிவு, கடவுள் அப்படின்ற அறிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுனாக்கா உங்களை தான் கடவுள் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடிப்படை அறிவு இருந்தால் போதும் சார், கடவுளுக்கு நீங்கள் பக்கத்தில் போயிடலாம். எல்லாரும் கொண்டு வந்து அதிகமாக கொட்டினாங்க ஆண்டவருடைய ஆலயத்தில். ஒரு ஏழை விதவை என்ன போட்டா? 2 காசு போட்டா. அவளுக்குள்ள ஒரு அடிப்படை அறிவு இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போனால் காணிக்க கொண்டு போகணும், இதுதான் என் வாழ்க்கைக்கு இருக்கிறது, அதை கூட நான் கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆலயத்தில் போய் அந்த 2 காசை போடுறா. அடிப்படை அறிவு உள்ள அந்த பெண்ணை இயேசு பார்த்து காமெண்ட்ரி கொடுக்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அடிப்படை அறிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அடிப்படை அறிவு கடவுளுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே உங்களுடைய கான்சியஸ்னஸாக வச்சுருக்கோம். எப்படி வச்சுருக்கோம்? எத்தனை பேர் நீங்கள் கவனிக்கிறீங்க? அடிப்படை அறிவு ஆலயத்தில் உங்களை கான்சியஸ்னஸோடு கூட வச்சிருக்கோம். கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய பிரசனம், அந்த இடத்துல தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்குள் தேவனுடைய நன்மைகள் டைரக்டா வந்து உங்களுக்குள்ள வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல வேணால் லெத்தர்ஜிக்காக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அறிவு, கடவுள் இங்கு இருக்கிறார் என்று சொல்லி உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த உணர்வு உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளை கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு. இங்கே கர்த்தர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு. உங்களை கர்த்தர் தம்முடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்கள் யார் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? சில பேர் பார்க்குறாங்க, எங்கள் அப்பா சாயல் எனக்குள்ள கொஞ்சம் தான் இருக்குது, எங்கள் தாத்தாவுடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், அப்படியே இருக்கிறார் எங்கள் தாத்தா, அப்படியே எங்கள் அப்பா
தாத்தா மூஞ்சி அப்படியே இருக்குது. கொள்ளு தாத்தாவை பார்த்தேன், அவர் மூஞ்சி பார்த்தா அப்படியே இருக்குது. நான் சொல்றேன், உங்க தேவனுடைய மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? உங்க தேவனுடைய மூஞ்சி எப்படி பார்ப்பீங்க? கண்ணாடியில் போய் பாருங்க, உங்க தேவனுடைய மூஞ்சி தெரியும். சார் கண்ணாடியில் போய் பார்த்தா என் மூஞ்சி தானே தெரியும். ஆமா, உங்க மூஞ்சி தான் கடவுளுடைய மூஞ்சி. ஏன்னா அவருடைய முகத்தின் சாயலின்படி தான் உங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப நீங்க தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்ற ஒரு பேசிக் நாலேஜ் எப்போ உங்களுக்குள்ள சிறந்து இருக்கிறதோ அப்பதான் நீங்க ஒரு ஸ்டாண்டுக்கு வருவீங்க. எனக்குள்ள தேவ சாயல் இருந்தால் வியாதி எனக்குள் இருக்கக்கூடாது, பலவீனம் எனக்குள் இருக்கக்கூடாது. இப்ப மாறுது பாருங்க, புத்தி மாறுது பாருங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு மாறினா வாழ்க்கை மாறிடும். அப்ப இந்த ஆண்டோடைய ஆழ்த்து உட்காரும் போது சொல்லணும், நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே எனக்குள் தேவனுடைய சுபாவங்கள் இருக்க வேண்டும், தேவனுடைய ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நான் பலவீனப்பட்டவன் அல்ல, நான் பலவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய அனந்த ஞானம் எனக்கு இருக்கிறது, தேவனுடைய ஆரோக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பலவீனமாக இருக்க மாட்டேன். அது மாத்திரம் கிடையாது, சுகம், பலன், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், நல்வாழ்வு இதெல்லாம் தேவனுக்குரிய வார்த்தைகள். வியாதி, பலவீனம், வலி, வேதனை, நோய் இது பிசாசுக்குரிய வார்த்தைகள். இந்த ரெண்டு காரியங்களை எந்த வார்த்தைகள் நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்க உங்க நாவுனால அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள்ல எத்தனை முறை நீங்க சுகத்தை குறித்து பேசுறீங்க, பலத்தை குறித்து பேசுறீங்க, ஆரோக்கியத்தை குறித்து பேசுறீங்க, ஜீவனை குறித்து பேசுறீங்க, நல்வாழ்வை குறித்து பேசுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் எத்தனை முறை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, எத்தனை முறை மரணத்துக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? வியாதியை குறித்து பேசுறது, பலவீனத்தை குறித்து பேசுறது, வலியை குறித்து பேசுறது, வேதனையை குறித்து பேசுறது, நோயை குறித்து பேசுறது, மரணத்தை குறித்து பேசுறது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டுல எதை நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டில் போயிட்டு கொஞ்சம் யோசிங்க. அப்படியே வாழ்க்கையில யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? கரெக்டாக தான் போறோமான்னு யோசிக்கணும், சரியாக தான் செய்கிறோமான்னு யோசிக்கணும். எத்தனை முறை மரணத்தை குறித்து பேசுறீங்க, வியாதியை குறித்து பேசுறீங்க, வேதனை குறித்து பேசுறீங்க, வலியை குறித்து பேசுறீங்க. அதெல்லாம் பேச பேச அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க நீர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வளராமல் செய்யணும். ஒரு செடி வளராமல் போகிறதுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க? தண்ணி ஊற்றாமல் இருந்தால் வளராது சார். ரொம்ப சிம்பிள். 2 செடி வைக்கிறீங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. எது நல்லா வளருதுன்னு பாருங்க. தண்ணி ஊற்றாத செடி கொஞ்ச நாளில் பட்டு போயிடும், காஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். தண்ணி ஊற்றுற செடி நல்லா வளரும். இது எவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயம் இல்லை? எவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயம் இல்லை? இந்த விஷயத்தை ஏன் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்த மாட்டோம்? ஆரோக்கியம்னு வரும்போது மாத்திரம் என்ன நினச்சிக்கிறோம்னாக்கா, ஆரோக்கியம் என்பது கூட ஒரு செடியை போல மைண்டில் வச்சுக்கோங்க. வியாதியை குறித்து பேசுனீங்க, மரணத்தை குறித்து பேசுனீங்க, வலியை குறித்து பேசுனீங்க, வேதனையை குறித்து பேசுனீங்கன்னா அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், அது நல்லா வளரும், செழித்து வளரும், நல்லா புசு புசுன்னு வரும் மரம், நல்லா கிளைகள் நிறைய இருக்கும், பழங்கள் நிறைய இருக்கும். வாழ்க்கையில் மரணம் சீக்கிரமாய் வரும். ஜீவனை குறித்து பேசுங்க, அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஆரோக்கியமாக தான் இருப்பேன்யா, எனக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாரியா, ஐயா நான் சுகமாக தான் இருக்கிறேன்யா, எனக்குள்ளே இயேசு இருக்கும்போது எனக்கு வியாதி வராதியா, நான் இந்த வியாதியை ஜெயிப்பேன்யா, இந்த மரணத்தை நான் ஜெயிப்பேன்யா, இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன்யா. ஆமாம் வலி இருக்குயா, ஆனால் நான் வலியை பார்க்கலையா, அந்த வலியை பார்த்து நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தில் உனக்கு இருக்க அனுமதி இல்லை அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்ல நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். தண்ணி ஊற்ற ஊற்ற அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பேசிக்கான விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பெரிய பெரிய சத்தியத்தெல்லாம் பேசலாம், பெரிய பெரிய சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு போயிடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, 2 காரியம். தண்ணி ஊற்றுற செடி, தண்ணி ஊற்றாத செடி. தண்ணி ஊற்றலைன்னா பட்டு போகும், தண்ணி ஊற்றுனா வளரும். எதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க? ரோஜா செடிக்கு ஊற்றுறீங்களா, அரளி செடிக்கு ஊற்றுறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சு, வீட்டுக்காரர் பஜ்ஜி கேட்டிருக்கிறாரு. பஜ்ஜி மாவை வாங்கி அந்த கேசரி பொடி கலந்து போடுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து என்ன பண்ணிருச்சு, போட்டுருச்சு. வாழைக்காய் புரட்டிக்கிட்டு சுட்டு வச்சிருச்சு. நடந்த சம்பவம். சில பேர் யோசிக்கிறீங்க, சார் இதெல்லாம் நடக்குமா சார்னு. நான் படித்தது தான் சொல்கிறேன்.
பேப்பரில் போட்டிருந்தான், புதுமண மாப்பிள்ளை மரணம், மணப்பெண் ப்ளீச்சிங் பவுடரில் பஜ்ஜி சுட்டனால இறந்து போயிட்டாரு. ப்ளீச்சிங் பவுடரில் பஜ்ஜி சுட்டு போட்டுருக்குது. நான் யோசிக்கிறேன், பொண்ணு படிச்சிருக்கான்னு கேட்டேடா, பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நட டிக் டிக் நடந்துச்சு, பாடுச்சு, கல்யாணத்தன்னைக்கு டான்ஸ்லாம் ஆடிச்சு அந்த பொண்ணு பாட்டு போட்டு, ஒரே ஜோரா எல்லாம் கை தண்டாங்க. சமைக்க தெரியுமான்னு கேட்காம முட்டியடா, பொண்ணுக்கு சமைக்க தெரியாமன்னு கேட்காம முட்டியடா. அந்த பொண்ணு ப்ளீச்சிங் பவுடரில் பஜ்ஜி சுட்டு கொடுத்துருக்குது. ஒரே நாளில் போயிட்டான், அல்பாயுசில் பாவம். கல்யாணம் பண்ணலன்னா கூட ரொம்ப வருஷம் உயிர் வந்திருப்பான் போல, கல்யாணம் பண்ணனால செத்தான். என்ன பண்ணுச்சு, பஜ்ஜி மாவுக்கு பதிலாக எதை போட்டுருச்சு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருச்சு. அதே போல் நான் சொல்கிறேன், அரளி செடி, ரோஜா செடி, எதுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னு பார்க்கணும். ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றாமல் அரளி செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், வளரும். செடி நல்லா இருக்குன்னு வாங்கி வாயில் பிச்சு போட்டுற, நுரம் தள்ளிடும், சல்லு இழுக்கிறோம் ஒரு பக்கம், அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டாங்க, வீட்டில் 2 செடி வச்சாங்க சார், என்ன செடின்னு தெரியாம வாயில் எடுத்து போட்டிருக்காங்க, அது அரளி செடி இருந்திருக்கு, பாவம் அல்பாயுசில் போயிடுச்சு. நம்ம அதே மாதிரி தான் சில பேர் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்து ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுனாக்கா அரளி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, பாவத்தை குறித்து, வியாதியை குறித்து, நோயை குறித்து, தரித்திரத்தை குறித்து, கடனை குறித்து பேசி 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 வாழ்க்கை ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்ன் எடுங்க, ஒரு யூ டர்ன் எடுங்க. இன்னைக்கு தீர்மானிங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் நல்ல காரியங்களை மட்டும் பேச போகிறேன். நான் பேசுகிற வார்த்தைக்குள்ள தேவன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் சார், நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே பாதி ஐஸ்வர்யவான்களாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உலகம் அவங்களுடைய பணங்களில் முக்கால்வாசி ஆரோக்கியத்திற்கு தான் செலவு பண்ணுறாங்களாம். அமெரிக்க தேசத்தில் அநேகர் மருத்துவமனைக்கே போகிறதில்ல, ஏன்னா மருத்துவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால நோயை சமாளிச்சுக்கிட்டு பெயின் கில்லர் போட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. அந்த வியாதி ஒரு மனுஷனை எவ்வளோ போராட்டம் பண்ணுது பாருங்கள். ஆனால் வேதம் ஒரு மனிதன் வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. ஒரு காலத்தில் அமெரிக்க தேசத்தில் சபைகள் நிரம்பி வழிஞ்சிச்சு. இன்றைக்கி அமெரிக்க தேசத்தில் சபைகள் காலியாகிக்கிட்டே இருக்குதா. ஒரு பெரிய கேத்தட்ரலில் போனாக்க 10 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. என்ன சார் அவனுக்கு நிரம்பி வழிஞ்ச கேத்தட்ரல் இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அதிகாரத்தோடு கூட நிரூபணமாய் பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு கிடையாது. போன வாரம் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன், உள்ள கடவுள் பேச ஆரம்பிச்சாரு. வெளிப்படைத்தன்மை உள்ள சபைகள் வெண்மையாகும், வெளிப்படைத்தன்மையற்ற சபைகள் வெளுத்து போகும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மை உள்ள சபைகள் வெண்மையாகும், வெளிப்படை தன்மையற்ற சபைகள் வெளுத்து போகும். அமெரிக்காவில் வெளுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? ஒரு காலத்தில் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய தேசமாக இருந்த அமெரிக்க தேசம் அற்புதங்கள் அனாவசியமாக நடந்து கொண்டிருந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாய் தேவனை தேடி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டத்தில் 20 லட்சம் பேர் 40 லட்சம் பேர்லாம் கூடி இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய குருசேட்லாம் நடத்துகிற அமெரிக்க தேசத்தில் இன்னைக்கு சபையில் 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்டாக்க சொல்கிறாங்க, மாதிரி ஒன்றும் வல்லமை இல்லை சார், மாதிரி ஒன்றும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அந்த ஊழியக்காரர் வந்து ஏதோ பேசுகிறாரு, நல்ல சமாரியன், சகையு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இதை குறித்து பேசிட்டு போயிடுறாரு. ஜனங்களுக்கு ஒன்றும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், கடவுளை குறித்து எந்த இடத்துல ரொம்ப அதிகாரமாய் பேச ஆரம்பிக்கிறோமோ அங்கு தேவன் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ரொம்ப விரும்புகிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கனாலே நீங்கள் பாதி ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர் செலவு பண்ணுறீங்க மருத்துவத்துக்காக போய்கிட்டு. ஆனால் அந்த மருத்துவம் இல்லாமல் உங்களுக்கு சுகம் கிடச்சிச்சுனாக்க எவ்வளோ பணம் உங்களுக்கு மிச்சம். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யலாம். இதை குறித்து தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாயின் வார்த்தைகளை முதலாவது மாற்று, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று, உன் வாழ்க்கை செழிப்பை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ ஆரோக்கியம் என்பது பிறப்புரிமை. எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்க. 3 காரியங்களை குறித்து இன்னைக்கு பேச போகிறேன். ஒன்று பிறப்புரிமை, இன்னொன்று காப்புரிமை, மூன்றாவது சிறப்புரிமை. 3 காரியங்களை பேசுகிறேன். ஒன்று பர்த் ரைட், காப்பி ரைட், ஸ்பெஷல் ரைட் ஆங்கிலத்தில் வருது. பிறப்பு உரிமை அப்படின்னாக்க, ஏன் குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிள்ளை பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை எனக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து அந்த பிள்ளைக்கு உரிமையா இல்லையா? சொல்லுங்களேன். அந்த பையன் அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்த முடியும். என்னுடைய சின்ன ஓனர் இருக்கிறார். சின்ன ஓனருக்கு என்னன்னாக்கா கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா அவர்கிட்ட காரே கொடுக்க மாட்டார்.
ஆனால் அவங்க அப்பா அசந்த நேரமாக கார் சாவி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை சர்ருபுர்னு ஓட்டுவார். ஓட்டி கீட்டி இடிச்சிட்டு நேராக கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டுருவார். சர்வீஸ் சென்டரை விட்டுட்டு சர்வீஸ் ஆன உடனே கம்பெனிக்கு ஃபோன் வரும். யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வரும். சார் சொல்லுங்கள் சார், நாங்கள் டிவிஎஸ் வந்து பேசுகிறோம் சார். நேற்று உங்கள் பையன் வந்து கார் விட்டு போனார். பையன் கார் விட்டு போனாரா? என்னாச்சு? இந்த மாதிரி இடிச்சிட்டார் சார். இடிச்சிட்டாரா? என்ன எவ்வளோ ஆச்சு சார்? 1 லட்ச ரூபா பில்லாக இருக்குது சார். சரி சார், நான் உங்கள் செக்கு போட்டு அனுப்புகிறேன். செக்கு போட்டு அனுப்பிச்சுட்டு வந்துடும். சின்ன ஒன்று வந்தோன்னே பெரிய ஒன்று கேட்பா, இது கார் எடுத்துருவேன், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் கார் எடுத்த? எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஓட்டணும் போல தோணுச்சு, நான் எடுத்தேன். இப்போ என்னவா? சரி போ. என்ன பேசுவீங்க? பையன்கிட்ட என்ன சார் பேசுவீங்க? அவன் பையன் சார், அவனுக்கு உரிமை இருக்குது சார். அவனுடைய பர்த் ரைட்டு சார். அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது சார். அவனுடைய பிறப்பு உரிமை சார். அதனால் அவர் தைரியமாக அவங்க அப்பாவுடைய வண்டியை தெரியாமல் எடுத்துன்னு போய் இடிக்கிறாரு, சர்வீஸ் கொடுக்குறாரு. அவங்க அப்பா பில்லை பே பண்ணுறாரு, மறுபடியும் கேட்குறாரு, மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியே. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு பையன் வண்டி ஓட்ட தெரியாதவனா இருந்தால் கூட, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கார் எடுத்துகிட்டு போய் இடித்தா கூட, அவங்க அப்பா மறுபடியும் அதுக்கு பில்லை பே பண்ணி அந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வரானாக்க அந்த பையன் மேலே ஒரு உரிமை இருக்குது, பிறப்பு உரிமை, பர்த் ரைட்டு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. என்ன உரிமைனாக்க, உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், வியாதியிலே வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால அது உங்களுடைய பிறப்பு உரிமை. எந்த அப்பாவாச்சும் தான் பிள்ளை உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு நினைப்பாங்களா? கொஞ்சம் யோசிங்களேன். இல்லை, என் பிள்ளை எப்பயுமே ஒரு கால் உடஞ்சி வீட்டில் கிடக்கணும் அப்படின்ட்டு ஒரு அப்பா நினைப்பாரா? இல்லை, என் பிள்ளை எப்பயுமே வழியில் துடிச்சுக்கிட்டே இருக்குன்ட்டு ஒரு அப்பா நினைப்பாரா? இல்லை, என் பிள்ளை எப்பவுமே மருத்துவமனையில் இருக்கட்டும் சார், வீட்டில் இருந்தால் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ரொம்ப ஆடுகாலித்தனம் பண்ணுறான், ரொம்ப பொறுக்க முடியல, அவனை ஆஸ்பத்திரியிலே வைங்க, நான் எவ்வளோ நாள் பணம் கட்டுறேன், ஆஸ்பத்திரியில் வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு எந்த அப்பாவாச்சும் சொல்லுவாங்களா? எந்த அப்பாவாக இருந்தாலும், எந்த அம்மாவாக இருந்தாலும், தன் பிள்ளை சுகவீனமானதை உடனே கேட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆகுனாக்கா மிகப்பெரிய ஒரு பாரம் உண்டாகும். பைபிளில் 12 வயசு ஒரு பொண்ணு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? சார், நான் பார்க்கவே இல்லையே சார்ன்றாங்க. பைபிள் இருக்குது, பைபிள் இருக்குது. 12 வயசு அந்த பொண்ணுக்கு மரண போராட்டம். அப்பானால பார்க்க முடியல. அம்மா ஏதோ பல்ல கடிச்சிட்டு குழந்தைகிட்ட உட்காந்துருக்குறாங்க, வீசி விட்டுக்கிட்டு அந்த குழந்தைய ஆறுதல் படுத்திக்கிட்டு, ஒன்றும் இல்லை செல்லம், சரியாயிடும், சுகமாயிடும், பரவாயில்ல, வைத்தியர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, ஏதோ அவங்க அம்மா ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அப்பானால சகிக்க முடியல. அவங்க அப்பா இயேசுவை குறித்து கேள்விப்படுறாரு. இயேசு வந்து ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் வந்து தொட்டா சுகமாயிடும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்க்கறதுக்காக பிரயாணம் பண்ணி வருகிறான். இயேசுவை பார்த்துட்டான். இயேசுவை பார்த்து இயேசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இயேசுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரியே பொண்ணு சுகமெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்தால் சுகமாக்கும். சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு இயேசு அவனுக்கு கிளம்புறாங்க. டக்குன்னு 12 வருஷம் பெரும்பாடுல ஒரு பொண்ணு வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து தொட்டு சுகமாக்கி, அது நம்ம சென்னைக்கார பொண்ணாக இருக்கும் போல. ஃபஸ்ட்டு வந்து சாட்சி சொல்லுது ஃபுல்லாக, கண்ணை மூடி முக்காடு போட்டு, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். அவங்க அப்பா பார்க்குறாரு, அந்த ஆள் வந்தால் கூட இந்த பொண்ணு விட மாட்டேங்குதாப்பா. கடவுள் வரம் கொடுத்தா கூட பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்ற மாதிரி அந்த பொண்ணு சாக கிடக்குது. கூட்டிகிட்டு போகலான்னு வந்தால் இந்த பொண்ணு வேறு வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. வீட்டில் இருந்து செய்தி வருது, சார் சாரி கோச்சுக்காதீங்க, ஏன் ஊழியக்கார டிஸ்டர்ப் பண்ணீங்க, பொண்ணு இறந்து போச்சு. முழு கோபமும் யார் மேலே வந்திருக்கும்? அந்த 12 வருஷம் பெரும் வந்தது அந்த பொண்ணு அட்ரஸ் எங்கன்னு கேட்குறான். நைட்டோ தூக்குறோம், நாளைக்கு காலையில் போஸ்ட்டு தெரியணும் அந்த பொண்ணு உயிரோடு இல்லைன்னு சொல்லி. ஆனால் அப்படி பண்ணலை. இயேசு பார்க்குறாரு, செஞ்சாலும் செஞ்சிருவாங்கன்னு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் இருக்கேன்ல, நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நான் இருக்கேன்லடா, நீ ஏன் கவலைப்படுற, நான் வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளையை தலித் தகுமி என்று சொல்லி இயேசு தூக்கி விட்டு உயிரோடு கூட நிறுத்தின பொழுது தான் அந்த தகப்பனுக்குள்ள மகிழ்ச்சி வந்துச்சு. அந்த மகன் சிரிப்பே இல்லாத முகத்தில் இயேசு சிரிப்பை பார்த்தாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், எந்த தகப்பனுமே தான் பிள்ளை வியாதியாக இருக்கிறத விரும்புறது இல்லையே, அந்த பரலோக தகப்பன் மாத்திரம் நீங்கள் வியாதியில் இருக்கிறத விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வழியில் துடிக்கிறத பார்த்து ரசிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஸ்பைடர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அப்பா வெட்டியான், யாருமே வரமாட்டாங்க புதைக்கிறதுக்கு, செத்தா தானே வர்றதுக்கு. இவன் யோசிப்பான், ஸோ செத்தா சுடுகாட்டுக்கு வருவாங்க, புதைச்சா அப்பாவுக்கு காசு வரும், எரிச்சா காசு வரும், அப்போ செத்தா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். மைண்ட் எப்படி பிசாசு எப்படி கிரியேட் பண்ணுறா பாருங்க. அதனால இவனே ஒவ்வொருத்தவங்களையா கொல்ல ஆரம்பிப்பான். கொன்று அவங்கள கொண்டு வந்து அடுக்கி வச்சு எரிக்க போவாங்க பார்த்தீங்களா, உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்து பார்த்து.
அவங்க சாகிறத பார்த்து, அந்த மரணத்தை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்தானுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய பேர் பிசாசு என்ன பண்ணுறானாக்க, நீங்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து சிரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் வலியில் துடிக்கும் பொழுது சிரிக்கிறவன் பிசாசு, வருத்தப்படுறவர் தான் தேவன். உங்களுடைய வருத்தத்தை அவர் துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். அதற்காக தான் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம்தான், சிம்பிளான ஒரு பேசிக் விஷயம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய வலியை பொறுத்துக்கிறது இல்லை. உங்கள் அப்பா மட்டும், பரலோக தேவன் மாத்திரம், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நீங்கள் வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் மரண போராட்டத்தில் இருக்கிறத கடவுள் விரும்பார் நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் கடவுள் விரும்ப மாட்டாரு. இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவனுடைய சாயலில் இருக்கிறபடினாலே ஆரோக்கியம் என்னுடைய பிறப்புரிமை. எல்லாரும் சொல்லுங்களேன், ஆரோக்கியம் என்னுடைய பிறப்பு உரிமை. ஆகையினால் நான் ஆரோக்கியமாகத்தான் இருப்பேன். இந்த ஸ்டாண்டுக்கு வரணும். இந்த ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா தான் சபையில் உட்காந்து செய்தி கேட்டுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது ஊழியக்காரை பார்த்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்ற வார்த்தை வாயில வராது. ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போவீங்க, ஐயா செய்தி கேட்டையா, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியக்கார் பாப்பார், என்ன ஜெபிக்கலான்ட்டு வந்தாக்க நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுது. அதுக்கு தான் 1 மணி நேரம் பேசுகிறோம். 1 மணி நேரம் பேசுறது எதுக்குனாக்க, உங்களை உருவாக்கக்கூடியவர்களாக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்பு உரிமை, பர்த் ரைட்டு. உங்க உடல்ல எந்த பலவீனங்கள் இருந்தாலும் சுகவீனங்கள் இருந்தாலும் முதல்ல அதை வெறுக்க கத்துக்குங்க. அதை ரிஜெக்ட் பண்ண கத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தினால இது எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிங்க. எப்போ நீங்க வெறுக்கிறீங்களோ அப்பதான் அது உங்களை விட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோட்ல போகும்போது ஒருத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. அடுத்த நாள் வெயிட் பண்ணுவாங்க நீங்க வர வரைக்கும் உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு. நீங்க உங்களை பார்த்தா திருப்பி சிரிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் வறுமையும் வியாதியும் கூட. வியாதியை பார்த்த உடனே பேசக்கூடாது. செருப்பால சொல்லுங்க, செருப்பால் அடிக்கணும். வீட்டில் கரப்பாம்பூச்சி வந்துருச்சு, எதால் அடிப்பீங்க? செருப்பால் அடிக்கணும். நான் சொல்றேன், இன்னைக்கு வியாதியை செருப்பால் அடிக்கணும், பலவீனத்தை செருப்பால் அடிக்கணும். வீட்டுக்கு போயிட்டு செருப்பு எடுத்து அடிக்க போறீங்க, கை காலெல்லாம் ஏசு நாமத்தில் போன்னு அப்படி சொல்ல வரல, செருப்பால் அடிக்கணும். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏசு நாமத்தில் பிசாசு ஒன்று செருப்பால் அடிப்பேன். பார்ப்பேன், அடா ஓவரா போய்கிட்டு இருக்கிறாங்களே. உண்மையில நான் சொல்றேன், பேசணும், உரைக்கிற மாதிரி பேசணும். சில பேரை பாருங்களேன், ஏய் எரும மாடு போ அப்படின்னு சொல்லுங்களேன், கோவம் வராது. ஏய் எரும மாடு, அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தை அப்படியே வெளியில கொண்டு வரக்கூடியங்களா மாட்டீங்க. பிசாசும் அப்படிப்பட்டவன் தான். லைட்டா பேசுனீனாக்கா மசிச்சு கொடுக்க மாட்டான், உரைக்கிற மாதிரி பேசணும். இயேசு நாமத்தினாலே உன்னை செருப்பால் அடிப்பண்டா. எப்படிங்க? செருப்பால் அடிப்பேன் உன்னை. என்கிட்ட அவனுக்கு வேலையே கிடையாது. தெய்வமே தெய்வமே பிச்சிருவான் உன்னைய. என்கிட்ட நெருங்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது இயேசுவின் நாமத்துல. அப்படி பேசுனீங்கன்னா தான் பிசாசு உங்களை விட்டு ஓடக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிட்ட பிசாசு வந்து பலமுறை டிமிக்கி கொடுத்தான். இயேசு என்ன பண்ணாரு? தூரம் போப்பா, அப்படி போப்பா அப்படியா சொன்னாரு? எனக்கு அப்பாலே போ சாத்தானு. ரொம்ப அக்ரெசிவா பேசுறாரு. நீங்களும் அக்ரெசிவா பேசணும். சில பேர் வீட்டுக்காட்ட அக்ரெசிவா பேசுறீங்க, கடவுள் பார்க்குறாரு. இந்த அக்ரெசிவா பிசாசிட்ட காமிச்சிருந்தா நீ என்னைக்கே நல்லா இருக்கலாமே. சில கணவர் மனைவி கிட்ட அக்ரெசிவா காட்டுறீங்க, நம்ம நடுங்குது அப்படியே, அந்த மனுஷன் இவ்வளோ கோவப்படுறாரு. கணவன் மனைவி கிட்ட அக்ரெசிவா பேசக்கூடாது. சில பிள்ளைங்கள்ட்ட போய் பெற்றோருங்க பேசுறது, தூக்கி நிறுத்து, என்ன அந்த மாதிரி பண்றீங்க? நான் சொல்றேன், கணவன் மனைவி பிள்ளைங்கிட்ட அக்ரெசிவா காட்டாதீங்க, பிசாசு கிட்ட காட்டுங்க அக்ரெசிவா. இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியம் என்னுடைய பிறப்புரிமை. நான் பலவீனத்திலிருந்து எங்கள் அப்பா சந்தோஷப்பட மாட்டார். நான் ஆரோக்கியம் இருந்தால் தான் என் தேவன் சந்தோஷப்படுவார். அதனால ஆரோக்கியத்தினோட தான் நான் இருப்பேன் அப்படின்ற ஆரோக்கியத்தை விரும்புங்க. ஸோ முதலாவது என்னதுங்க? ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்பு உரிமை. அதனால அது வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கானானி ஸ்திரீ வந்து இயேசு கிட்ட கேட்டா, என் பிள்ளைய நீங்க சுகமாக்கணும். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அந்த அம்மா வார்த்தையில ரொம்ப ஜாலமான பொண்ணு போல. ஆமாண்டவரே, உண்மைதான். நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழும் துடிக்கைகளை தின்னுமே. பார்க்குறாருப்பா, நம்மளுக்கு இந்த பொண்ணு டப்பு கொடுக்குதப்பா, உன் பொண்ணு சுகமாயிடுச்சு போ அப்படின்றாரு. நான் சொல்றேன், இந்த மாலை வேலையில ஆரோக்கியம் உங்களுடைய புறப்புரிமை என்பதை நம்புங்க.
உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அதை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்க. அதை குறித்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில். அது உனக்கு அதிகாரம் கிடையாது. எங்கள் அப்பாவுடைய உரிமை என் மேலே இருக்கிறது, நான் ஆரோக்கியமாகத்தான் இருப்பேன். முதலாவது ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்பு உரிமை. இந்த பிறப்பு உரிமை பிசாசு கிட்ட காப்புரிமையா போயிருச்சு. காப்புரிமைன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கல. காப்புரிமைன்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? காப்பி ரைட் அப்படின்னு ஆங்கிலத்தில். அப்படின்னாக்க என்னன்னாக்க, ஒரு பொருளை ஒருத்தர் முதல் முறையாக கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கண்டுபிடிச்சு அந்த பொருளை புழக்கத்துக்கு கொண்டு வருகிறார், மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது அதே பொருளை மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னன்னாக்க இவங்களோட வருமானம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்க, இந்த உலகத்துல இந்த பொருளை நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம், ஆகையினால இந்த பொருளை மற்ற கம்பெனிகள் உற்பத்தி பண்ணினாலும் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய லாபத்துல இத்தனை சதவீதத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துல பதிவு பண்ணி காப்பி ரைட் வாங்கிப்பாங்க. காப்பி ரைட் வாங்கின உடனே என்ன ஆகுனாக்க, அந்த பொருள் உலகத்துல எந்த இடத்துல உற்பத்தி பண்ணப்பட்டாலும் இவர்களுக்கு அதற்குரிய ஷேர் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் காப்பி ரைட் அப்படின்வாங்க. அதுதான் என்னன்னாக்க காப்பு உரிமை. அப்படின்னாக்க அது எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. பிசாசு என்ன பண்ணா தெரியுங்களா? மனுஷன் பாவம் பண்ண உடனே, கடவுளுடைய வார்த்தையை மீறின உடனே, இந்த ஆரோக்கியத்தின் காப்புரிமையை பிசாசு கையில வைத்து கொண்டு, இந்த உலகத்துல ஒரு மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, எல்லாரும் வேதனைப்படணும், கஷ்டப்படணும், அழுகணும், துடிக்கணும், அவங்க கண்ணீர் விடணும், அதை பார்த்து அவன் ரசிக்கணுன்றதுக்காக ஆரோக்கியத்தின் காப்புரிமையை அவன் பெற்றுக்கொண்டு எல்லா மக்களையும் வியாதியை கொடுத்து வருத்தப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். அந்த காப்புரிமை அவன் கையில எதுவரைக்கும் இருந்துச்சுனாக்க, இயேசு சிலுவையில மரிக்கிற வரைக்கும் பிசாசுடைய கையிலே காப்புரிமை இருந்தது. அந்த சிலுவையில இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்த உடனே, உயிர் தெழுந்த உடனேயே நமக்கு இன்னொரு உரிமை கொடுக்கப்படுகிறது, சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப 3 உரிமையை குறித்து பேசினேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பிறப்பு உரிமை. இரண்டாவது காப்புரிமை பிசாசு கிட்ட இருந்துச்சு. இப்ப மூணாவது, இயேசு அந்த பிசாசை ஜெயித்தபடியினாலே அவனுடைய உரிமையை வாங்கி மனிதர்களுக்கு சிறப்பு உரிமையை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் இயேசு? அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கும்படி இயேசு செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப இயேசுனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆரோக்கியம் என்னாகும்? உங்களுக்குள்ள பெருகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இயேசு நாமத்தை பயன்படுத்தணும். வசனத்தை வாசிங்க. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க பைபிள்ல? கை தூக்குங்க. வசனத்தை பாருங்க. சம்டைம்ஸ் நான் இல்லாத வசனத்தை கூட சொல்லுவேன் அப்படின்னு தலையாட்டக்கூடாது. நான் சொல்ற வசனத்தை என்ன பண்ணணும்? பைபிளில் பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. மார்க் 16:17 சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தையை வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை, நாமத்தினாலே, எதனாலங்க? என் நாமத்தினாலே, இயேசு என்னும் நாமத்தினாலே நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப ஏன் இயேசு தன்னுடைய நாமத்தை பயன்படுத்த சொல்லுகிறாரு? அந்த சிறப்பு உரிமை, ஸ்பெஷல் ரைட்டை கொடுக்கிறார் விசுவாசிகளுக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்பெஷல் ரைட்டு, சிறப்பு உரிமையை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சிறப்பு உரிமை என்னன்னாக்க, நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிசாசினுடைய எல்லா விதமான காரியங்களையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தை செய்தி ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், அது எப்படி பயன்படுத்தணும்? ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்தணுங்க. மூச்சு விடுறீங்கள, மூச்சு விடுற மாதிரி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். மூச்சு முட்டினோன்னு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடாது. சில பேர் மூச்சு முட்டி போகும்பொழுது இசுவே இசுவே இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா,
ஜூஸுவே ஜூஸுவே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த மூச்சு முட்டினோன்னு இயேசுவே இயேசுவென்ற மூச்சு முட்டும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது. மூச்சு விடும் பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் பிசாசுனுடைய எல்லா நுகங்களும் முறிந்து போகும் என்று சொல்லி நாமத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் பயன்படுத்த போகிறீங்க? நான் சொல்கிறேன், இப்போ நைட்டு வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் தேவைகளை தேவன் சந்திப்பார். இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்திலே இயங்காத உறுப்புகளை தேவன் இயங்கும்படி செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் நடக்காத அற்புதங்களை என் தேவன் எனக்காக செய்வார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்க. ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் நான் கேட்க போறது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நுகம் அப்படின்னாக்க மாடு இருக்கு பார்த்தீங்களா, மாட்டினுடைய கழுத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டையை வைப்பாங்க. கட்டையை வச்சு அந்த மாடு பின்னாடி இருக்கக்கூடிய சுமையை இழுக்கிறதுக்காக அந்த நுகத்தை அது கழுத்தில் வைப்பாங்களாம். அப்போது மாட்டுக்கு நீங்கள் தண்ணி காட்ட போகிறீங்க அப்படின்னாக்க, தண்ணி குடிக்க வைக்க போறீங்கன்னா மாடுக்கு தெரியுமா, கயிறு அவுத்தோடனே மாடு புரிஞ்சுக்கணும் நமக்கு தண்ணி காட்ட போகிறாங்கன்னு. உணவு கொடுக்க போகிறாங்கனாலும் தெரியுமா, கட்டி போட்டாங்கனாக்கா ஓய்வு எடுக்கணும்னு தெரியுமா. இவ்வளோ அறிவுன மாடு நுகத்தை எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வந்தோடனே மாடு பார்க்குமா, அப்படியே ஆஹா வந்துட்டாங்கடா வந்துட்டாங்க. இப்போ நம்ம கழுத்தில் நுகத்தை வைக்க போகிறாங்க, இப்போ சுமையை சுமத்த போகிறாங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர் நம்ம இதை வலிச்சுட்டு போகணுமோ அப்படின்றது யோசனை வந்த உடனே அது தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு உடலை தைரியப்படுத்தி கொண்டு சுமையை சுமக்க ரெடி ஆகிடுமா. அப்போ மாட்டுக்கு அந்த சுமையை நுகத்தை கொண்டு அது கழுத்தில் வச்ச உடனேயே சுமையை இழுக்கிறதுக்கு அது தயாராகக்கூடியதாக இருக்குதா. அதே போல தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, விசுவாசிகளாக உங்களுடைய கழுத்தில் நுகத்தை வைக்கிறான். நுகம்னு என்ன தெரியுங்களா, உங்கள் லைஃப்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை உங்கள் மேல் சாட்டுவது, உங்க மேல வந்து போடுறது, உங்க சிந்தனையில போடுறது, காதுல போடுறது, மனதில் போடுறது, கண்ணில் படும்படி செய்கிறது, அதுதான் நுகம். இந்த நுகத்தை போட்டுக்கொண்டே இருப்பான் பிசாசு. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல வியாதியை குறிச்ச ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உஷாராயிடணும். என்ன உஷாராயிடணும் தெரியுங்களா, வியாதியை குறித்து எதுக்கு பிசாசு என் காதுல பேசுறான், வியாதி எனக்கு இல்லையே, வறுமை எனக்கு கிடையாது, நோய் எனக்கு கிடையாது, மரணம் எனக்கு கிடையாது, இப்படிப்பட்ட சிந்தனைகளை எனக்கு பிசாசு கொடுக்கிறதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிந்தனைகள் என்னை விட்டு விலகுவதாக என்று சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் அபிஷேகத்தினாலே நுகம். சரி, அபிஷேகம்னா என்ன? நிறைய பேர் அபிஷேகம் பண்ணாக்க அந்நிய பாஷையில் நிரம்பி பேசுறது. சரி, அந்நிய பாஷைனா என்ன? அந்நிய பாஷையில் பேசுறது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அந்நிய பாஷையில் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தினால அந்நிய பாஷையில் என்ன பேசுகிறாங்கனாக்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒற்றை வார்த்தையை தான் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையாய் இன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேத்துக்குள்ள யோசனை, அந்நிய பாஷை எனக்கு கிடைக்கலையே, நான் அபிஷேகம் பெறலையே, அந்நிய பாஷை பேசலையே. நான் ஒன்று சொல்லி தட்டுங்களா, அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆவியானவர் எல்லாமே எதுக்குள்ள இருக்குனாக்க இயேசு என்னும் நாமத்துக்குள்ளதான் இருக்குது. யார் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு சொன்னார், நான் போகிறது நலமாயிருக்கும், நான் போனா அவர் உங்ககிட்ட. சரி, அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்க என்னை பற்றி சொல்லுவார். அதுக்கு நீங்களே சொல்லாமல் சொல்லலாம் தான், பட் ஆனால் அவர் சொன்னால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நான் போகிறேன், அவர் வர்றாரு, அவர் வந்து என்னை குறித்து பேசுவார். அப்போ நான் யோசித்தேன், அப்போ ஆவியானவர் வந்தார்னாக்க, அபிஷேகம் வந்துச்சுனாக்க என்ன பேசுவாங்கனாக்க, இயேசு எப்படிப்பட்டவர்னு அவங்க அந்நிய பாஷையில் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சிருக்கிறேன், என்னடா அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை கூட புரிய மாட்டேங்குது, ஒரு வார்த்தை கூட அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி பைபிள் படித்து செய்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன், உள்ள கடவுள் பேச ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் உலகம் முழுவதும் அநேக மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு காரியம்தான், இயேசு என்னும் நாமத்தினாலே எல்லாம் ஆகும், இயேசு என்னும் நாமத்தினாலே வியாதி சுகமாகும், இயேசு என்னும் நாமத்தினாலே கடன் நீங்கும், இயேசு என்னும் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், இயேசு என்னும் நாமத்தினாலே உன் வாழ்க்கை மாறும் என்பதை தான் அவர்கள் ஆவியில் நிரம்பி அபிஷேகம்
அபிஷேகத்திலே அந்நிய பாஷைகளாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். நீங்கள் சுமை சுமக்கிற ஜாதி அல்ல, நீங்கள் நுகத்தை முறிக்கிற ஜாதி. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் சுமை சுமக்கிற ஜாதி அல்ல, நான் என் மேல் சுமத்துகிற நுகத்தை முறிக்கிற ஜாதி. ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள் மைண்ட்ல வந்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நுகத்தை நான் முறிக்கிறேன். ஆமா, காலையில் உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சுல, ஒரு வாட்டி இப்போ எதுக்கும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கோ. உடனே சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே இந்த நுகத்தை நான் முறிக்கிறேன். சொன்னீங்கன்னா முறிஞ்சிரும், இல்லை பால் திரிஞ்சிரும். அந்த மாதிரி தான் சொன்னீங்கன்னா முறிஞ்சிரும் நுகம். இல்லை ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணி டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணி இன்னி கடைசியில் வந்தீங்கன்னாக்கா அவன் ஒரு புள்ளி வைப்பான், இந்த வியாதி உங்களுக்கு இருக்குன்ட்டு. அந்த இடத்துக்கு போகணுமா? நான் கேட்குறேன், முன்னாடியே சொல்லுங்க, நுகத்தை உடைங்க சார். உங்களுக்கு கடவுள் இயேசுவின் நாமத்தை கொடுத்துக்கிறார், அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. அதை பிசாசு கிட்ட இருந்து இயேசு பெற்று உங்களுக்கு சிறப்புரிமையாக கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினாலே நான் நுகங்களை முறித்து எறிவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த மாலை வேலையில்? இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டஃப்பை தேவன் உள்ள வைத்திருக்கிறாரு. நீங்கள் நுகத்தை முறிக்கிற ஜாதி. வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டே போங்க, நான் சுமை சுமக்கிற ஜாதி அல்ல, நான் நுகத்தை முறிக்கிற ஜாதி. சொல்லிக்கிட்டே போகணும், சொல்லிக்கிட்டே போகணும். கரும்பு ஜூஸ் போடுற இடத்துல போய் நின்று பார்த்தேன், அவன் கரும்பு எடுத்து உள்ளே விடுறான். ஒரு தடவை விட்டான், 2 தடவை விட்டான், 3 தடவை விட்டான், 4 தடவை விட்டான், 5 தடவை விட்டான், மடிக்கிறான், சுருட்டுறான். நான் பார்த்தேன், டேய், ஒரு எறும்பு கிரும்பு ஈகி வந்தால் கூட ஒரு சொட்டு கரும்பு சாறு கூட அதில் இருக்காது போல புட்டு முறுக்கி மொத்தத்தையும் எடுத்துடுறானே. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி யோசிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி பலவீனங்கள் வந்த உடனே இந்த நுகத்தை நான் முறிக்கிறேன். கரும்பு ஜூஸை முறிக்கிற மாதிரி முறுக்கணும். எத்தனை பேர் துணியை கசக்கி காய போடுவீங்க வீட்டில்? யாரும் துணியை துவைக்கிறது இல்லை போல். நான் வாஷிங் மிஷினில் போட்டுறேன் சார். வாஷிங் மிஷினில் போட்டால் அதுவே புளிச்சு என்ன பண்ணுதுங்க, கையில் கொடுத்துடுது. வாஷிங் மிஷின் இப்போ எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் வந்துருச்சோ. நான் பாருங்களேன், 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறேன். அப்போ நீங்கள் துணியை முறுக்குவீங்களா சிஸ்டர்? அப்போ ஏன் கை தூக்கல? நீங்கள் தண்ணி வடைஞ்சாலும் போட்டுருவீங்களா? சரி, முறுக்கி போட்டீங்கன்னாக்கா சீக்கிரம் காஞ்சிரும். துணியை துவைச்சி எடுத்து முறுக்குனீங்கனாக்க தண்ணி ஃபுல்லாக போயிடும், ஆஃபாக காஞ்சிரும். அப்புறம் நீங்கள் கொடியில் போட்டீங்கன்னாக்கா சீக்கிரம் காஞ்சிரும். அதே போல் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி முறித்து எறிங்க. நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்புரிமை, அதனுடைய காப்புரிமையை பிசாசு வைத்திருந்தான். இயேசுவினுடைய மரணம் அதை மீட்டெடுத்து உங்களுக்கு சிறப்பு உரிமையாய் கொடுத்திருக்கிறது. உங்கள் லைஃப்பில் பிசாசு கொண்டு வந்த நுகங்களை முறிச்சுக்கிட்டே இருக்கணும், முறிச்சுக்கிட்டே இருக்கணும். தப்பான எண்ணங்களை கொண்டு பிசாசு போட்ட உடனே முறிக்கணும். கணவனை குறித்து மனைவி, மனைவியை குறித்து கணவன், பெற்றோரை குறித்து பிள்ளைங்க, பிள்ளைங்களை குறித்து பெற்றோர்கள், மற்றவர்களை குறித்து தவறான சிந்தனைகள் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னாலே பிசாசு வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு அர்த்தம். நுகத்தை முறிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எங்கள் வாழ்க்கையில் பிசாசுனுடைய கிரியைகளுக்கு அனுமதி இல்லை. நோ என்ட்ரி, நோ என்ட்ரின்னு சொல்லணும். நோ ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. கடவுள் எங்கள் கூட துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கூட கடவுள் இருக்கிறார் சார். அவருடைய சாயல்படி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதுவே ஒரு சாட்சி, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்கன்றது. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த சொல்லி. அந்த வெளியில் அந்த கால் உடஞ்ச, அம்மா இப்போ கால் சரியாக இருக்குது, அந்த காலை பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு பார்க்கக்கூடாது. அந்த காலை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே எலும்பே, சதையே, நரம்பே, நீ சரியாயிட்ட, இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆரோக்கியமாக இருக்கிற அப்படின்னு அந்த காலை பார்த்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். பேசுவீங்களா? நம்ம சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன், பேசுங்க. அதுதான் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டு இயேசுவே அப்படி சொல்லக்கூடாது. தொட்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால் ஆரோக்கியமானதற்காய் நன்றி அப்படின்னு சொல்லி பழகுங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் உங்களை விட்டு போன காரியங்களெல்லாம் திரும்பி வர்றதுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களே எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறத விரும்புகிறீங்க? நீங்கள் ஆரோக்கியம் இருக்கிறது உங்கள் அப்பா விரும்புகிறாரா? அது உங்களுடைய பிறப்புரிமையா?
அதை இயேசு சிறப்புரிமையாக கொடுத்துருக்கிறாரா? ஆகினால இனி ஒரு நாளும் வியாதியை குறித்து கவலையே படக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக சொல்லிட்டு போங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறதை என் தேவன் விரும்புகிறார், நானும் அதை விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆரோக்கியமா இருந்தாலே நீங்க பாதி பணக்காரங்க. நான் சொல்றேன், அல்லேலூயா. ஆரோக்கியமா இருந்தாலே நீங்க பாதி பணக்காரவங்க. ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லுவான், பயப்படாம இருந்தாலே பாதி காரியத்தை சாதிச்ச மாதிரின்னு சொல்லுவான். நான் சொல்றேன், நீ ஆரோக்கியமா இருந்தாலே பாதி பணக்காரங்க ஆயிட்டீங்க. மிச்ச பாதி பணக்காரத்தை குறித்து வருகிற வாரத்தில் நான் பேச போகிறேன். ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்புரிமை. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஹெல்த் எங்களுடைய பர்த் ரைட்டா இருக்குது ஆண்டவரே. ஆரோக்கியம் எங்களுடைய பிறப்புரிமை ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளை வியாதியா இருக்கிறத விரும்புறதில்ல. பரலோக தகப்பன் உங்க சாயல்ல உண்டாக்கணும். நாங்க வியாதியா இருக்கிறத விரும்புவீங்களா? நாங்க வியாதியா இருக்கலாமா? முதல்ல நாங்க ஆரோக்கியத்தோடு இருக்கணுமே ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உடைய செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆரோக்கியத்தை பேசுகிறேன்.